வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு என்னோட சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து சபரிமலை யாத்திரை தான். இப்போ வந்து நான் வந்து பிள்ளையார்பட்டி வீடியோ விட்டுட்டேன், குற்றாலம் வீடியோ விட்டுட்டேன். இப்போ குற்றாலத்திலேருந்து நிலக்கல் வந்திருக்கிறோம். நிலக்கல்ல இருந்து இப்போ சபரிமலைக்கு போகிறோம், பம்பைக்கு போகிறோம். பம்பையிலேருந்து சின்ன வழி பாதையில் தான் நடக்க போகிறோம். அந்த வீடியோ தான் ஃபுல்லாகவே நான் பதிவு பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவை நான் ஒன்றா சொல்கிறேன், பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் நிலக்கல்ல இருந்து பஸ்ஸில் வந்து பம்பைக்கு போகிறோம். பம்பைக்கு போய் கொண்டிருக்கோம். அந்த போகிற வழியில் இந்த காட்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். மலை வந்து கீழ் சேறிட்டு இருக்கு பாருங்கள். இது பம்பையிலேருந்து பம்பையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இது சின்ன வழி பாதையில் வந்து நாங்கள் சபரிமலை ஏற போகிறோம். அந்த வீடியோ தான் நான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, என்னோடய வீடியோ வந்து பாருங்கள். ஃபுல்லாக வந்து நான் சபரிமலை வீடியோ வந்து விட்டுருக்கிறேன். வந்து ஸ்டார்ட்லேருந்து நான் எண்டிங் வரைக்கும் நான் வீடியோ விட்டுருக்கேன். இதான் இந்த கடைசி யாத்திரை இந்த வீடியோ. இதோட நாங்கள் வந்து இறங்கி நாங்கள் எங்களை யாத்திரையை முடிச்சிட்டோம். சின்ன வழி பாதை பார்த்து சாமி பார்த்துட்டு நாங்கள் யாத்திரையை முடித்து கிளம்புற வீடியோ தான் நான் விட்டுருக்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். இது வந்து போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள். பஸ்ஸில் வந்து நிலக்கல்ல பஸ் ஸ்டாப் அடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் எல்லாம் இருமுடியெல்லாம் எடுத்துக்கொண்டு பம்பைக்கு போயிட்டு பம்பையிலேருந்து நாங்கள் மலை ஏற போகிறோம். பெரிய வழி பாதைக்காரர் போயிட்டாங்க, நாங்கள் சிறு வழி பாதை போய்கொண்டிருக்கிறோம். நல்ல அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய பச்சை பசைலண்டு நல்ல ரோட்டும் வந்து நல்ல சின்ன ரோட்டாக இருந்தாலும் நல்ல சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா இருக்குது. நல்ல இயற்கை, நல்ல குளிர் காற்று, நல்ல சாரல் மலை, நல்ல சின்ன சின்ன தூறல் மலையோட சபரிமலை சாமிமார்களுக்கு வந்து களை இருக்காது. ஐயப்பன் என்று சொல்லி ஐயப்பன் சீசன் முடிந்து விட்டது. இனி வந்து இந்த கடைசி இது யாத்திரை தான். அந்த வீடியோ நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ டைம் இதுக்கு பண்ணலண்டா கொஞ்சம் ரெக்கார்டிங் பண்ண கொஞ்சம் எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால தான் எடிட்டிங் பண்ண டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ விடுறேன் நான் உங்களுக்கு. இந்த பஸ்ஸில் போய் கொண்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து உள்ள எல்லாமே சாமி தான் பாருங்கள். நிலக்கல்லேருந்து ஏறி நல்ல ஸ்பீடாக தான் பஸ்ஸு போகிறாங்க. நல்ல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஓடி நல்லா பழகிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. விரதத்தோடு எல்லாருமே இருமுடிய நல்ல ஆர்வத்தோடு சாமியை பார்க்கணுமெண்ட் எல்லா சாமியாருக்குமே அதானே வேணும். நல்ல என்ன தான் இருந்தாலும் 40 நாள் 50 நாள் விரதம் இருந்தாலும் அந்த ஐயப்பனை ஒரு தடவை பாத்திர முடியுமா அந்த ஒரு ஏக்கத்தோடு தான் மாலையெல்லாம் போட்டு அவையில் பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் ஈடு கொடுத்து அவையில் எல்லா துன்பமும் கஷ்டங்கள் எல்லாமே அந்த 40 நாள் 50 நாளில் விரதம் இருந்து நல்ல இதாக இருந்து அந்த சாமியை பார்க்கறதுக்காக இப்போ வேண்டிக் கொண்டு இப்போ பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி அந்த ஒரு யாத்திரை கனவுகளோடு போய்கொண்டிருக்கிற எல்லா சாமிமாரும் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். நல்ல இயற்கையான இது பாருங்கள். என்னோடய வீடியோவில் நிறைய வீடியோ விட்டு கொண்டிருக்கிறேன், ஸ்டாண்டப் காமெடி விட்டுருக்கிறேன். நிறைய எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு ஆறுதல் கொடுத்துருங்க. எனக்கு வந்து வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். என்னோடய வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், பதிவு பண்ணுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய லொக்கேஷன் போய்கொண்டிருக்கிறேன். அடுத்தடுத்த லொக்கேஷன் செட் பண்ணிகிட்ருக்கிறேன், சஸ்பெண்ட் ஆகி வச்சுருக்கிறேன். நான் அடுத்த லொக்கேஷன் உங்களுக்கு போடுவேன். கண்டிப்பாக நான் அடுத்த லொக்கேஷன் உங்களுக்கு போடுவேன். நிறைய வித்தியாசமான இதெல்லாம் போட நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழ்ஸை பாருங்கள், எவ்வளோ ஒரு பனி மூட்டம் பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. இயற்கை வந்து இயற்கை தான். ஐயப்பன் வந்து பாருங்கள் எங்கே போய் இருக்கிறாருன்ட்டு. இவ்வளவு இடம் இருக்கும்போது அவர் போய் எங்கே இருக்கிறார்? இவ்வளோ கஷ்டத்தின் துன்மையில் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இந்த மலையெல்லாம் ஏறி அவரை பார்க்கணுமென்ட்டு அந்த டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இதுவும் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ பேர் கஷ்டத்தில் ஏறுறாங்க. செயலாதாக டோலியில் போயிட்டுருக்குறாங்க. ஏற்கனவே அந்த ஷார்ட்டில் விட்டுருப்பேன் டோலி வீடியோ எல்லாம். நான் இந்த வீடியோ வந்து கட் பண்ணி ஷார்ட் பண்ணல, ஏனெண்டா இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காகவே நான் ஃபுல்லாகவே விட்டுருக்கிறேன். வீடியோ வந்து பாருங்கள். இது முடியத்தான் உங்களுக்கு வந்து ஐயப்பன்ற இது ஃபுல்லாக வரும். பம்பைக்கு போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள். நிறைய மலை வழிய வீடுகள், சின்ன சின்ன வீடுகள் இருக்குது. கேரளா கிட்ட வந்துட்டோம். நாங்கள் பம்பைக்கு கிட்ட வந்துட்டோம். நல்ல இருவழி பாதை வந்து சின்ன வழி பாதை வந்து அவ்வளவு
நல்லா கஷ்டப்பட்டாலும் வந்து நிறைய சப்போர்ட், நல்ல தண்ணிகள், சாப்பாடுகள், கூல்ட்ரிங்க்ஸுகள் எல்லாமே சைட்டில் அவங்க தேவையான அளவுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. காசு தான் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக இந்த கிட்ட வந்துட்டு நாங்கள் பொம்பைக்கு கிட்ட வந்து நிற்கிறோம். எல்லாருமே இந்த கிட்ட அந்த இடம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. பஸ்ஸில் அதில் விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதுக்கப்புறம் ஏறி மேலே போகிறாங்க. பம்பையில் வந்து இறங்கியாச்சு. பம்பையில் இறங்கி இப்போ வந்து பம்பையில் குளிக்க போகிறோம். குளிக்கிற வீடியோ வந்து கொஞ்சம் எடுக்க முடியாது. அதனால் குளிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ இருமுடி சுமந்துட்டு மேலே வந்து சபரிமலை ஐயப்பன் சாமியை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். சிறுவழி பாதைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்ண்டு பார்க்க. அந்த படியால் இறங்கி இப்போ பாருங்கள் பம்பையை பாருங்கள். இதான் பம்பை நதி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கள், நிறைய பேர் வந்து குளிச்சிருக்கிறீங்கள். பார்க்காத ஆட்கள் வந்து இதை பாருங்கள். பம்பை நதி இதுதான். எப்படி சாமிமார்கள் வந்து வழிபடுறாங்கன்னு பாருங்கள். நீராடிட்டு இதான் பம்பை பாலம். அந்த சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது. இதை தாண்டி இதை குளிச்சுட்டு தான் எல்லா ரெஸ்ட் ரூம் எல்லாம் இதில் நிறைய இருக்குது. இந்த குளிச்சுட்டு இந்த போய் கொண்டிருக்கிறோம். சபரிமலை ஐயப்ப சாமியை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். எல்லாருமே சரண கோஷத்தோடு சரணமையப்பா சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, எங்களை காப்பாற்றுங்கள். நிறைய கஷ்ட துன்பங்களை இதில் நிறைய வேண்டி கொண்டு அவையில் கஷ்டத்தை பாருங்கள் படி ஏறி கொண்டிருக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நிறைய வேண்டுதலோட, நிறைய கஷ்டங்களோட, நிறைய சுமந்து கொண்டு ஏழாதாக்கள், வயசு போனாக்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாரும் நேர்த்தி பண்ணி கொண்டு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயப்பன் அதுக்கான ஒரு பலன் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு கொடுப்பாரு. அப்படி அதை நம்பித்தான், ஐயப்பனை நம்பித்தான் ஐயப்பனை நம்பித்தான் எல்லாரும் வர்றாங்க. அந்த 40 நாள் விரதத்தை இருந்து தலையில் இருமுடியை சுமந்து கொண்டு அவ்வளவு கஷ்டத்தோடும் மழை, அந்த சின்ன சின்ன தூடரோட மழை. நான் இந்த போன பிறகு நாங்கள் மலை ஏறி சாமி தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் இறங்குறோம். மழை பெய்யுது எங்களுக்கு. நாங்கள் நிலக்கல்லுக்கு வந்துட்டோம். நிலக்கல்லில் வந்ததுக்கப்புறம் பம்பையில் சரியான மழை. சாமியாக்கள்லாம் நைட்டெல்லாம் அந்த பம்பையில் நின்றுட்டு தான் ஏறினாங்க. படி ஏற முடியலை. பாருங்கள், இதெல்லாம் ஏறிக்கொண்டிருக்கிறாங்க. இருவழிப்பாதை ஏறும் இடங்கள் எல்லாம் நான் சின்ன ஒரு சிறு வீடியோ பதிவு பண்ணான். இது நான் இவரோட நான் போன ஆட்கள் சாமிமார்கள். அவ்வளோ ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு சின்ன சிரிப்போட வரார் பாருங்க. தலையில் இருமுடி, பேக்கு கையில் சுமந்துட்டு இவ்வளவு இதோட சின்ன சிரிப்போட சாமியை பார்க்குறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம். வீடியோ பாருங்கள், சாமியை தரிசனம் பண்ணுங்கள், நிறைய மனசில் வேண்டிக்கோங்க. நல்லதே நடக்கும். என்னோட செந்தூரன் KH சேனல் ஊடாக நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த சேனலுக்கு இந்த வீடியோ வந்து மக்களுக்கு நான் என் நண்பர்களுக்காக இந்த வீடியோ நிறைய பதிவு பண்ணிக்கிறேன்.
சாமி கோகுல் சாமி எல்லாரும் மொபைலை பிடிச்சிட்டு இப்போது நாங்கள் கடிதமலைக்கு பின்புறம் வருகிறோம். உடனே வாங்க சாமி. சாமியே சரணம். எல்லா இதுவும் இருக்குது. பேக்குகள் எல்லாமே இந்த கிஃப்ட்டுகள், சாப்பாடுகள், தர்பூசணி, கொய்யா ஜூஸு, நல்ல எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஜூஸுகள், அன்னாசிகள், மற்றது வந்து சாத்துக்குடி வச்சுருக்கிறாங்க. சோடா, உப்பு சோடா வச்சுருக்கிறாங்க. ரொம்ப தலை சுற்றி செய்கிறேன்னு உப்பு சோடா குடித்தோம்னா அது உப்பு சோடா நிறைய குடிக்கிறாங்க. உப்பு சோடா, தண்ணி, நல்ல சுக்கு காப்பி நிறைய வந்து எல்லாமே சைட்டில் வச்சுக்கிறாங்க. ஒரு வேண்டுதலுக்காக வேண்டி சாமிமார்கள் வரும்போது அதை குடிக்கும்போது அதில் மகிழ்ச்சியோடு குடிச்சு விடுறாங்க. நிறைய பேர் வாமிட்டு வரும்போது பாருங்கள். டோலி இதுதான் வந்து அவர் இயலாத ஆட்கள் வந்து பணம் கட்டி அந்த தரிசன டிக்கெட் எடுத்து டோலி என்று சொல்கிறது பாருங்கள். 4 பேர் தூக்குறாங்க. அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவையில் குடும்ப சூழ்நிலைக்காக இந்த வேலை பண்ணுறாங்க. சாமிமாருக்கு மேலாண்டா அது மேலே போய் ஏறி சாமி பார்க்கலாம். ரொம்ப இது மாதிரி பார்க்க ஈஸி மாதிரி இருக்குது. ஏறுறது ரொம்ப கஷ்டம். அது அப்பாச்சி மேடு அதெல்லாம் கடக்கும்போதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். நான் முதல் முறை தான் இந்த கோயிலுக்கு போனான். அதை பார்க்கும்போது தான் நான் சொல்கிறேன். நல்லா சாமி இந்த கோயிலில் வந்து மத வேறுபாடுகள் கிடையாது. ஏனென்றால் எல்லா மொழியும், எல்லா மதமும், எல்லா மொழிக்காரருமே இந்த கோயிலுக்கு வந்து நான் பார்த்ததில் எல்லாம் தமிழ் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க, தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாருமே பேசுகிறாங்க. எல்லோரும் மாலை போட்டு இந்த கோயிலுக்கு வராங்க. பாருங்கள், இதில் வந்து எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. சாமிமார்களுக்கு மற்ற ஒற்றுமை, சரியான ஒற்றுமைக்கு வந்து நிலக்கல் பாருங்கள், நீதி ஹாஸ்பிட்டல் என்ன. இது வந்து இப்போ ஒரு ஐயப்பன் சாமின்னா பஸ்ஸில் வரும்போது எல்லா பஸ்காரும் சமைப்பாங்க. சமைச்சு மற்ற பஸ்காரங்க அடுத்த அவங்களுக்கு பரிமாறுறது. சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்தாலும் அடுத்த சாமி சாப்பிடுறா சாமி அப்படி கொடுக்குறாங்க எல்லாருமே. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சாப்பாடு பரிமாறுறது நல்ல ஒற்றுமையாக இருக்கிறாங்க. வேறு மாநிலத்தில் நல்ல இருக்காங்க. தர்பூசணி அதை கலைக்கு அந்த ஊரில் நான் சாப்பிடும்போது அந்த அவ்வளோ சாப்பிட்டேன். அதனால் சொல்கிறேன். கிட்ட போகும்போது சந்தோஷம் கூடுது. ஏனெண்டா சாமியை பார்க்க போகிறோம். ஏனெண்டா அங்கே மேலே வந்து நாங்கள் இப்படி நல்லா நடந்து கொண்டு போகும்போது எங்களுக்கு மேலே வந்து கயிறு போட்டு அடைச்சிட்டாங்க. அடைச்சி தங்கி நான் நிறைய நேரம் டைம் கழித்து தான் போனேன். இது பார்க்க வீடியோ வந்து ஷார்ட்டாக இருக்குது. 20 நிமிஷம் வீடியோ இருக்குன்றேக்கில் நாங்கள் இது வந்து 18-19 மணித்தையும் நாங்கள் நின்றுருப்போம். அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு நின்று தான் போய் பார்த்து நாங்கள் சாமியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக அந்த விரதம் எல்லாம் எங்களுக்கு ஒரு கலைஞ்சு அப்படி ஒரு இதுக்கு தான் நாங்கள் இருந்தோம். அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த தருணம் வந்து எல்லாருக்கும் உணர்ந்த எல்லாருக்கும் புரியும். ஓகே, நன்றி, வணக்கம். என்னோடய வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மற்றது வந்து என்னோடய வீடியோ வந்து நீங்கள் உங்களை யூடியூப் ஓப்பன் பண்ணின உடனே மேலோட்டமாக போகுதுண்டா அதை அப்படி மேலோட்டமாக பார்க்காதீங்க. ஒரு செகண்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ லைக் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த கிளிக் பண்ணி பார்த்தீங்களா எனக்கு வந்து வாட்ச் டைம் கிடைக்கும். இந்த வீடியோவுக்கு வந்து பலன் கிடைக்கும். இல்லைன்னா நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதில்ல. எனக்கு நீங்கள் அப்படி பார்க்குறதால எனக்கு எதுவும் வராது. அதனால் நான் உங்களை அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி ஒரு தடவையாச்சும் நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லைண்டா பரவாயில்ல, வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.
கிலோமீட்டர் இருப்பார். செந்திலிபுரம் முக்கியநகர் மாரிமுத்து அணி உங்களோட இருக்காங்க பார்த்து கூட்டிட்டு வாங்க. ಮನಿಕಣ ಅಂತ ಮಾಡಿದ್ದು ಇಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಅಷ್ಟೇ ಈಶ್ವರಿಯೇ ಅಯ್ಯಪ್ಪ ಶರಣಂ ಅಯ್ಯಪ್ಪ 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 ಅಯ್ಯಪ್ಪೋ சாமியே பகவதியே பகவதியே தேவியே தேவியே ஐயப்ப சரணம் பகவதி சரணம் தேவி சரணமே நம்ம முன்னாடி போ அடைக்கலாம் சாமி ಎಲ್ಲರೂ ಕೂಡಿ ಬರಬೇಕು. తెలంగాణ హైదరాబాద్ లాల్దారా బజార్ నుంచి అయ్యప్ప భగవంతుడు దివ్య దర్శనం చేస్తూ వచ్చిన ஒரு வேலை பண்ணுவாங்க அப்போ இருந்தால் எப்படி ஏறும் அது இது நாங்கள் அப்போ போய் பஸ் பக்கம் பஸ்ஸே அம்மா லைட்டாக வண்டியில் ஒரு ஸ்டாச்சுல வச்சு கேட்டாலும் முடியாது. அந்த செட் பண்ணாங்க பொண்டாட்டி நான் திட போகிறோம்னு சொல்லி மாற்றி ஃபோன் பண்ணி நான் வேறு உயிர் எடுத்துருக்கேன். கோயில் கிட்ட வந்து
தருமா இது ஆட்டோமேட்டிக்கலையா அவங்க தெரியல இல்லை இது ஏய் வாடா பின்னாடி என் பொண்ணு சாப்பிட மாட்டேங்குது வண்டியில் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது